பண்ணையார் வெள்ளைச்சாமி தன்னிடம் வேலை பார்ப்பவர்களுக்கு குறைவான சம்பளமே கொடுப்பார். போதும் போதும், நீ செய்யும் வேலைக்கு இதுவே போதும். ஆடு மேய்க்கும் சிறுவனான முத்து தன் நாட்டுடன் வெள்ளைச்சாமி ஆடுகளையும் சேர்த்து மேய்த்து வந்தான். இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அப்போது முத்துவின் ஆடும் வெள்ளைச்சாமியின் ஆடும் முட்டிக்கொண்டதில் வெள்ளைச்சாமியின் ஆடு செத்து போனது. கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? பின்னர் ஒரு முடிவுக்கு வந்த முத்து வெள்ளைச்சாமியை சந்திக்க புறப்பட்டான். ஐயாவிடம் தந்திரமாக பேச வேண்டும். பண்ணையார் வெள்ளைச்சாமி தனது தோட்டத்தில் ஊர் பெரியவரிடம் பேசிக்கொண்டிருந்தார். எனது ஆடுகள் எல்லாம் மிகவும் பலம் வாய்ந்த ஆடுகள். ஆஹா, சரியான சந்தர்ப்பம். ஐயா, அநியாயத்தை கேட்டீங்களா? உங்க ஆடு என்னுடைய ஆட்டை குத்தி கொன்னிடுச்சு. நான் என்ன செய்வேன்? வெள்ளைச்சாமி சமாளித்தார். மோதிக்கொண்டது 5 அறிவுள்ள மிருகங்கள். நான் என் நாட்டிடம் உன் நாட்டை கொல்லும்படி சொல்லவில்லையே. ஐயா, அது மிருகங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு யாரும் பொறுப்பாக முடியாது. அதனால் நான் உனக்கு நஷ்டஈடு எதுவும் தர முடியாது. ஐயா, நான் சொல்ல வந்தது என்னவென்றால், செத்து போனது உங்க ஆடு. என்ன, செத்து போனது என்னடா? நஷ்டஈடாக உன் நாட்டை எனக்கு கொடு. வெள்ளைச்சாமி கொதித்தார். அதேபடி மிருகங்களின் பிரச்சனைக்கு நான் பொறுப்பாக முடியும். உங்கள் ஆட்டை கொல்லும்படி நான் என் நாட்டிடம் சொல்லவில்லையே. பண்ணையார் நொந்து போனார். ஊர் பெரியவர் வேறு பக்கத்திலேயே இருக்கிறார். போனால் போகட்டும், விட்டுவிடலாம். சரி முத்து, நீ எதுவும் எனக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டாம். போய் தொலை. முத்து மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார்.